ஏன் அமைதியா இருக்க? நீயும் உன் பங்குக்கு என்ன திட்ட வேண்டியதானே? ரொம்ப தூரம் நடந்து வந்தியடா, கால் ரொம்ப வலிக்குதா? பேச்ச மாத்தாத. கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. மனசுல என் மேல கோவம் இருந்துச்சுன்னா திட்டிடு. இப்பெல்லாம் திட்டு வாங்குறதுன்னு எனக்கு புதுசு இல்ல, அது வலிக்கிறதும் இல்ல, மறுத்து போச்சு. தாய் இல்லாம வளர்ற பிள்ளைங்க அவங்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. நல்லபடியா பக்குவமா பார்த்து வளர்க்கணும். இதெல்லாம் தாண்டி யாரும் உங்களை எந்த வார்த்தையும் தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு தான் பார்த்து பார்த்து வளர்த்தேன்டா. இதுவரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் யாரும் உங்களை சொன்னதில்லை. ஆனா இப்ப அதெல்லாமே தப்பாயிடுமோன்னு பயமா இருக்கு ராகவா, பயமா இருக்கு. சொல்லுவாங்கல்ல, 1000 பேர் இருந்து வளர்த்தாலும் பெத்த தாய் இருந்து வளர்க்கிற மாதிரி வராதுன்னு. அது சரிதான்டா, சரிதான். என்னதான் வார்த்தைக்கு வார்த்தை நான் உங்க அம்மா மாதிரின்னு சொன்னாலும் நான் உங்க அம்மா ஆயிட முடியாதுல்ல. உங்க அம்மா இருந்து வளர்த்திருந்தா நீங்க எல்லாம் சரியா இருந்திருப்பீங்கன்னா இப்ப எல்லாரும் பேசுவாங்க. ஏன் வளர்ப்புலதான் இது தப்பு இருக்குடா. நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அப்படிதான் இப்ப எனக்கு தோணுது. அத்தை, அந்த மாற பண்றதெல்லாம் சரி, நான் பண்றதெல்லாம் தப்பு அதானே நீயும் சொல்ல வர? அதை என்கிட்ட நேரடியா சொல்ல வேண்டியதானே? டேய், ஏன்டா உனக்கு இவ்ளோ கோவம்? நீ தானே இந்த வீட்டுக்கு பெரியவன். மத்தவங்க ஏதாவது தப்பு பண்ணா கூட நீ தானே அனுசரிச்சு போகணும். அப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாத. நான் தான் இந்த வீட்டுல சின்ன ஆளு, இப்ப அவர் தான் மூத்தவர். அவர் சொல்றதை கேட்டுதான் நாங்க நடந்துக்கணும். டே, ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? ஒரே நிமிஷத்துல நம்ம குடும்பத்தோட நடுத்தெருவுக்கு வந்துட்டோம். யாருக்கும் என்ன செய்யறதுன்னு கூட தெரியல. அந்த நேரத்துல நம்ம யாரும் எதிர்பார்க்காத மாதிரி மாற இந்த குடும்ப பாரத்தை ஏத்துக்கிட்டா. நீயே சொல்லு, எத்தனை தடவை அவனுக்கு பொறுப்பு இல்ல, விளையாட்டுத்தனமா இருக்கான்னு கிண்டலும் கேலியுமா பேசியிருப்போம். யாரையும் விட்டுறக்கூடாது, யாருக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு தானே செய்யறான். அந்த அக்கறையிலேயே அவன் கொஞ்சம் பதட்டப்படுறான்டா. ஏதோ தெரியாம கோவத்துல ஒரு வார்த்தை சொல்லிடுறான், அவ்வளவுதான். அதெல்லாம் விட்டு தள்ளு ராகவா. அவன் இடத்துல நீ இருந்தாலும் அப்படித்தானே நடந்துப்ப. அவன் சின்னவன்டா. இது தெரியாம அவன் ஒரு வார்த்தை பேசினாலும் நீ பெரிய மனசோட அதை மறந்துடுறா. இதெல்லாம் பெருசுப்படுத்தாத ராகவா. ஒரு குடும்பத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கோபத்தையும் வார்த்தையும் அந்த நேரத்துல கொட்டிட்டோம்னா அந்த குடும்பம் உடைஞ்சு பிரிஞ்சு போயிடும் ராகவா. நம்ம குடும்பம் அப்படியெல்லாம் ஆகக்கூடாது. நீங்க எல்லாரும் குழந்தையும் குட்டியுமா கடைசி வரைக்கும் ஒன்னா சேர்ந்து இந்த வீட்டுல வாழணும். யாரும் பிரிஞ்சு போயிடக்கூடாது. அதெல்லாம் என்னால தாங்க முடியாது. வேணா ராகவா, நீ எப்பவும் போல இரு. மாறா, பொறுப்பு கூட கூட பொறுமையும் கூடணும் மாறா. நீ எவ்வளவு நல்ல புள்ள. மத்தவங்க எல்லாம் உன்னை முரட பொறுப்பு இல்லாதவன்னு சொன்னாலும் உனக்குள்ள எவ்வளவு நல்ல மனசு இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. தொழில்ல இனிமே நீ கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு நல்லா கத்துக்கிட்ட. நீ நல்லபடியா ஜெயிச்சு வந்துருவேங்கிற நம்பிக்கை உங்க அப்பாவுக்கே வந்துருச்சு. உன்னை பத்தி அவ்வளவு பெருமையா நினைச்சிட்டு இருக்காரு. தொழில் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்து போக முடியாது மாறா. எனக்கு நல்லா தெரியும். ஒரு 100 ரூபாய் நஷ்டமாகிற மாதிரி இருந்தாலும் அதை சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். கூட வேலை செய்யறவங்க கிட்ட பதுவிசா வேலை வாங்கணும். கத்த வேண்டிய இடத்துல கத்தணும், சண்டை போட வேண்டிய இடத்துல சண்டை போடணும்,
பாலிஷா பேச வேண்டிய இடத்துல பாலிஷா பேசணும். நீ நீயாவே இருக்க முடியாது. ஆனா வீடுங்கிறது அப்படி இல்ல மாறா. தொழிலுங்கிறது வேற, வீடுங்கிறது வேற. இந்த ரெண்டுக்கும் 100% வித்தியாசம் இருக்கு மாறா. இங்க விட்டு கொடுத்து போகணும். யாரு தப்பு செஞ்சாலும் அதட்டி கேட்க கூடாது. தன்மையா எடுத்து சொல்லணும். எடுத்த கவுத்தன்னு பேசக்கூடாது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பொறுமையா இருக்கணும். மத்தவங்க தப்பு செஞ்சா நம்ம அதை மன்னிக்க தெரியணும். ஒருவேளை நாம தப்பு செஞ்சிட்டோம்னா தயங்கவே கூடாது, மன்னிப்பு கேட்கணும். குடும்பத்துலங்கிறத விட ஒரு கூட்டு குடும்பத்துல இதெல்லாம் ரொம்ப முக்கியம் மாறா. அப்பதான் மத்தவங்களுக்கு இவன் நம்மள பாத்துக்கிறாங்கிற அதிகாரத்துல பேசுறான்னு இல்லாம நம்ம மேல இருக்கிற பாசத்துலதான் இதெல்லாம் பண்றான்னு உன் மேல இன்னும் அன்பு ஜாஸ்தி ஆகும். குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் மாறா. கெட்டியா புடிச்சுக்கோடா. நீ சொன்னா கேட்டுப்ப. ராகவனை பத்தி உனக்கே தெரியும்ல? தெரியும். அவன் ஒரு குழப்பவாதி. அவன் மண்டைக்குள்ள ஏதாச்சும் ஒன்று ஓட்டிக்கிட்டே இருப்பான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பதட்டப்படுவான். எல்லாம் அதனாலதான். புரியுது. உனக்கு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன்டா அவன் கிட்ட கோவப்படுற? விட்டு கொடுத்து போடா. நீ அப்படி இல்லல்ல. அவனா சரியாயிடுவான்னு நம்புறேன். பாப்போம். நீ என்னையும் தேய்ச்சு விடு. குளிச்சுட்டு தலைய காய வச்சுட்டு தூங்கு. அப்படியே படுத்துறாத.